இந்த நான்கும் சேரும் பொழுதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம், ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம். இல்லை வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் வேணும்னு நினைக்கும் பொழுதோ அந்த தைரியம் தான் இன்னைக்கு ஒரு நேரலையா மாறி இருக்கு. எங்களுடைய முதலமைச்சரும் சரி, நாங்களும் சரி, தனிப்பட்ட தாக்குதல்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கை பத்தி காமிச்சாங்க. இன்னும் சரியான கட்டமைப்பு இல்லை. கிட்டத்தட்ட 50% மேல இன்னைக்கு இளைஞர்களுக்கான ஒரு பாப்புலேஷன் தமிழ்நாடு அணிஞ்சிருக்கு. அதிகமான ட்ரக்ஸுக்கான காரணம் அப்பயே நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பதிவு பண்ணேன். IAS IPS மட்டும் நடக்கக்கூடாது, MLA மினிஸ்டர்ஸுக்கும் சேர்த்து அந்த படிப்புங்கிறது ஆங்ஸைட்டியா மாறும் பொழுது அவங்களுக்கான ஒரு உடல் பயிற்சி இல்லை. அப்ப எஜுகேஷனை நோக்கி போகும் பொழுது அவரோட ஆளு, இவர் அவரோட, அது மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. என் கூட இருக்கவங்க எப்பயுமே சொல்லுவேன், என்ன விதமான தாக்குதல்களோ என்ன விதமான சொற்களையோ எதிர்கொள்ள நாங்கள் தயாராகிறோம். பொது வாழ்க்கை வந்த பிறகு எல்லாமே வெளிப்படைத்தன்மை தான். சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆன்டயஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஜெயா டிவி சகோதரர், இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவாக காலேஜில் படிக்கும்போது என்னுடைய கிளாஸஸ்ல ஜனநாயகத்துடைய 4 முக்கிய தூண்கள்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்டதுதான். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள், பியூரோக்ரசி. இது ரெண்டும் சரிசமமா சரியான சட்டத்திட்டங்களுடன் அரசியல் அமைப்பின்படி நடக்குதான்னு பார்க்கக்கூடிய இன்னும் 2 முக்கிய துறைகள். 3வது ஜுடிஷியல், 4வது மீடியா, பத்திரிகைகள். அப்படி இந்த 4ம் சேரும் பொழுதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம், ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம், மக்களுக்கான அதிகாரம், 3த்தையும் கொடுக்க முடியும். அப்படி இந்த 3யும் 4யும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகள் வேறுபாடு இருக்கலாம், அரசியல் ரீதியாக தாக்குதல்கள் இருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்தில் எப்பொழுதும் ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் இந்த 2026 தேர்தலுடைய மாற்றம். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வெற்றி, எங்கள் அண்ணன் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய வெற்றி. ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பி பத்திரிகையாளர்களுக்கு பல வருஷம் கோரிக்கைகள் எவ்வளவோ இருக்கும். ஆனா ஒரு சட்டசபை நேரலையில ஒளிபரப்பணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை எந்த விதமான பத்திரிகையாளர்கிட்ட எந்த விதமான கேள்விகள் வராமலே அதை நிறைவேற்றியவர் நம்மளுடைய முதலமைச்சர். இது ஒரு பெரிய விஷயம். 75 வருஷத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும், கேள்விகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயார்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கும் பொழுதோ, இல்ல வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் வேணும்னு நினைக்கும் பொழுதோ அந்த தைரியம் தான் இன்னைக்கு ஒரு நேரலையா மாறி இருக்கு. கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் என்னுடைய மக்கள் தேர்தல் பயணத்திலும் சரி, அரசியல் பயணத்திலும் சரி, எங்களோடு நீங்களாம் வந்திருக்கீங்க. சகோதரர் இருக்காரு, பாலிமர்ல தினேஷ் இருக்காரு, ஜெயா டிவில இருக்காரு. எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸையும் நாங்க எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல தெருவா நாங்க பிரச்சாரங்கள் அந்த இடத்துல நீங்களும் எங்களோட பயணிச்சிருக்கீங்க. எங்களோட வெற்றிக்கு இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் முக்கியமான காரணம். அதுல நம்மளுடைய தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் கூப்பிடும் பொழுது முதல்ல நினைச்சாங்க நான் வருவனா அப்படின்னு. இப்படிலாம் கிடையாது. அரசியல் என்பது வேறு, நட்பு என்பது வேறு. எப்பொழுதும் இன்றைய அரசும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, நாங்களும் சரி, தனிப்பட்ட தாக்குதல்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் நிர்வாக ரீதியாக சொல்லக்கூடிய தவறுகளை நாங்கள் உள்வாங்குகிறோம். அதை சரி செய்ய தான் இந்த இடத்துல மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிகாரமா மக்கள்னா நாங்கள் மக்களிடம் பக்கம் தான் எப்போதும் நிற்போம். ஏன்னா அந்த மக்கள் தான் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த தவறை சுற்றி காட்டக்கூடிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களை நிருபர்களா பார்க்கல, அதனால சகோதரிகள் சொல்றேன், நண்பர்கள் சொல்றேன். அப்படி ஒரு உறவு இருக்கணும். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும், ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த அதிகாரம் ஒரு பிரம்மாண்டம், அந்த அதிகாரம் கேள்வி கேட்க முடியாது என்பதல்ல. அந்த அதிகாரம் என்பது எளிய மக்களுக்கான பணியா மாறும். அதுதான் எங்களுடைய அரசியலுடைய குறிக்கோள், நிர்வாகத்துடைய குறிக்கோள். அதனால இங்க இருக்கக்கூடிய வரும்போதே நம்மளுடைய செயலாளர்களும் தலைவர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய பில்டிங்கை பத்தி காமிச்சாங்க. இன்னும் சரியான கட்டமைப்பு இல்லை. இங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் தங்கக்கூடிய இடமோ, சரியா சாப்பிடக்கூடிய
இடமோ இல்ல இங்க பல்வேறு நபர்கள் வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய இடமோ இன்னும் ஒரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சொன்னாங்க. பாம்பே, டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்டேட் ஆயிருக்குன்னு. உறுதியாக அவருடைய கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சருக்கே கொண்டு போய் அது சரி செய்யப்படணும். எப்படி சட்டசபை ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கணுமோ, அதே மாதிரி பியூரோக்ரசியில் அதிகாரிகள் ஒரு நல்ல ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கணுமோ, அதே மாதிரி கோர்ட், ஜுடிஷியல் ஒவ்வொரு ஜட்ஜஸும் ஒரு நல்ல கட்டமைப்போட டெல்லி, பாம்பே எல்லாம் போகும்போது அப்படி இருக்கும். நம்ம இன்னும் சட்டசபை ஆகட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே இன்னும் பிரிட்டிஷ் காலத்துல கட்டக்கூடிய பில்டிங்ல தான் இன்னும் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக சென்னை பத்திரிகையாளர் சங்கம் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கும் அப்டேட் பண்ணணும், அப்டேட் செய்யப்படும். அதுல எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து இங்க அமர்ந்து ஒரு அலுவலகமா இருக்கட்டும், அவர் சாப்பிடக்கூடிய இடமா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு வீடா இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதற்கான பணிகளை செய்யக்கூடிய கடமையும் பொறுப்புணர்வும் எங்களுக்கு இருக்கு. இது உதவின்னு சொல்ல முடியாது, கடமையும் பொறுப்புணர்வும் இருக்கு. அதனால ஒரு புதிய ஒரு நிர்வாகம், மக்கள் எதிர்பார்த்த ஒரு நிர்வாகம், ஒரு அரசியலை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணிச்சுட்டு இருக்கோம். தவறுகள் இருந்தால் உறக்க சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலா கொண்டு வரணுங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நான் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 50% மேல இன்னைக்கு இளைஞர்களுக்கான ஒரு பாப்புலேஷன் தமிழ்நாடு அணிஞ்சிருக்கு. அதிகமான ட்ரக்ஸுக்கான காரணம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுத்தை எப்படி எதிர்கொள்ளுங்கிறது தெரியறது இல்ல. அப்ப ஒன்னு லிக்கர் அடிக்ஷன் இல்லைன்னா ட்ரக்ஸ் அடிக்ஷன்ல போறாங்க. அஸ் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன் நேரு ஸ்டேடியத்துல இருந்து நான் வளர்ந்தவன், எஸ்டிஏடியோட மாணவன் எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது எந்த பிரச்சனையை மன வலிமையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் திருப்பியும் அந்த கிரவுண்ட்ல 6 மணிக்கு நாங்கள் டெய்லி இன்னைக்கும் நேரு ஸ்டேடியத்தில் காலைல 6 மணிக்கே இருக்கிறோம்னா இதுதான் எங்களோட 20 வருஷ வாழ்க்கை. 2000 அங்கே தான் இருந்தோம், 2005 அங்கே தான் இருந்தோம், 2010 அங்கே தான் இருக்கிறோம், 2024 இப்போ அங்கே தான் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை எல்லாத்துக்கும் நடத்தணும். அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது அப்போ வந்து மெம்பர் செக்ரட்டரி வந்து IAS IPSக்கு வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. அப்பயே நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பதிவு பண்ணேன், IAS IPS மட்டும் நடக்கக்கூடாது, MLA மினிஸ்டர்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும், ஜட்ஜஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும். அப்பயே சொன்னேன், பத்திரிகையாளர்களும் சேர்ந்து இந்த 4 பேரும் சேர்ந்து SDAT வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தணும். அதுல செயலாளர்கள் ரொம்ப கடினப்பட்டு இந்தியன் ஆயில் கிட்ட இருந்தோ இங்க இருக்க ஜெயா டிவி கிட்ட இருந்தோ இங்க இருக்க கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் வாங்கி கிரிக்கெட் மட்டும் நடத்திருக்காரு. நான் வந்தோடனே கேட்டேன், ஏன் கபடி இல்ல, ஏன் பாஸ்கெட் பால் இல்ல, ஏன் ரன்னிங் இல்ல அப்படின்னு. எல்லா கேமும் SDAT மூலம் நம்ம நடத்தணும். அடுத்த வருஷத்துல இருந்து, அடுத்த வருஷம் இல்ல, கூடிய விரைவில் ஒரு போட்டியே வச்சுக்கலாம். பத்திரிகையாளர்களா, ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்த IAS IPS, இந்த 4 பேரையும் எல்லா கேமுக்கும் என்ட்ரி கேட்போம். அதுல பெஸ்டா டாப் டீம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுசும் நடத்துவோம். இது வெறும் சென்னையில மட்டும் நடத்தக்கூடாது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் பங்கு பெறலான்னு ஒரு ஆன்லைன்ல ஓப்பனா ஒரு மெம்பர் எடுப்போம். அது மாதிரி தமிழ்நாடு முழுசும் ஜுடிஷியல் இருக்கக்கூடிய எல்லா ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எந்த ஜட்ஜஸ் வேணா இருக்கட்டும், அவங்களும் பங்கு பெறலாம். ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய எல்லா கேமும் போட்டுக்கலாம். கபடி இருக்கட்டும், வாலிபால் இருக்கட்டும், ரன்னிங் இருக்கட்டும். வயதானவர்கள் இருந்தா அதுக்கேத்த ஒரு போன 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நேரு ஸ்டேடியத்துல அத்லெட்டிக் அசோசியேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. வயதானவர்களுக்கான ஒரு அத்லெட்டிக். 92 வயசுல ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருந்தார் 400 மீட்டர். 92 வயசு. இன்னொருத்தவங்க 101 வயசுல வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு மன வலிமை கேட்டா, நான் 15 வயசுல இருந்தே ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன், 15 வயசுல இருந்தே நான் ஃபிட்டா இருக்கிறேன்னு 92 வயசுல இருக்கவங்க சொல்றாங்க. அதனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வயது கிடையாது. சோ இந்த IAS IPS MLA மினிஸ்டர் அதனாலதான் ஆன்டி ட்ரக் பண்ணும்போது, ஆன்டி ட்ரக்ஸுக்கான ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய முதலமைச்சர் கிரவுண்ட்ல வந்து ஓடி காமிச்சார். ஓடுங்க, எல்லாரும் ரன் பண்ணுங்க, ட்ரக்ஸை தூக்கி போடுங்க, ஸ்போர்ட்ஸ் ஐயடு ட்ரக்ஸை தூக்கி போடுன்னு எழுதினார் அவர் கையாலேயே. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய முதலமைச்சர்ல இருந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நாங்கள் புதிதாக சிந்திக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA மினிஸ்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் IAS IPS, அதுக்கப்புறம் பிரஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து விளையாட்டை ஒவ்வொரு கிராமத்திலையும் முக்கியமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் படிச்சு அந்த ஒரு 8 மணி நேரம் படிச்சு முடிச்சவன திருப்பியும் படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி அந்த படிப்புங்கிறது ஆங்ஸைட்டியா மாறும் பொழுது அவங்களுக்கான ஒரு உடல் பயிற்சி இல்லை. அப்ப எஜுகேஷனை நோக்கி போகும்பொழுது ஒரு உடல் உழைப்போ இல்ல அதுக்கான டீம் கேமோ இல்லாம மொபைல்ல வந்து ஸ்டக் ஆறாங்க நம்ம குழந்தைங்க. அப்ப அந்த இடத்துல ட்ரக்ஸோடைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்ப அந்த ட்ரக்ஸை தூக்கி போடணும்னா
விளையாட்டை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசியலும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. விளையாண்டா வேலை கிடைக்குமா? இன்னைக்கு 3% ரிசர்வேஷன் கோட்டா நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் படிச்சதே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ஒரு ஃப்ரீ கோட்டால தான் படிச்சேன். நான் எனக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் நான் ஃப்ரீயா படித்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எல்லா காலேஜஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கொடுக்கணும். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை உருவாக்கணும். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல போட்டிகள் நம்ம நடத்த போறோம். ஃபிட் ஆகுங்க, எல்லாரும் ஃபிட் ஆகுங்க. 90 வயசா இருந்தாலும் ஃபிட் ஆகுங்க. 90 வயசுல யாராவது பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ஜட்ஜஸுக்கும் நாங்க சொல்ல போறோம். அதே மாதிரி இப்பயே சொல்லிடுறோம். அந்த மாதிரி தமிழ்நாடே சட்டமன்றத்திலிருந்து எல்லாருமே நம்ம ரெடியாகி ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்தி அரசியல் ரீதியாக நம்ம வேறுபட்டு இருக்கலாம். அரசியல் ரீதியாக நமக்குள்ள அது சண்டைன்னு சொல்ல மாட்டேன், தாக்குதல்கள் இருக்கலாம். ஆனா யார் என்ன பேசினாலும் கடைசியில மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு அமைச்சரா நின்றுட்டு இருக்கேன். அதனால அது அவங்கவுங்க ஜனநாயக கடமை, அது அவங்களுடைய பொறுப்பும் கடமை. இதுல அவரோட ஆளு, அவரோட அது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. என் கூட இருக்கவங்க எப்பயுமே சொல்லுவேன், எல்லாரும் மக்களுக்காக வேலை செய்ய போறோம். ஜனநாயகத்துல எல்லா கருத்துக்களும் இருக்கும். கம்யூனிசம் இருக்கும், சோசியலிசம் இருக்கும், லெப்ட் இருப்பாங்க, ரைட் இருப்பாங்க. கடைசியில மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் தேர்தல். அந்த தேர்தல்ல மக்களோட அறிவாளிகள் யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அறிவு மிகப்பெரிய அறிவு. அதனால அந்த விதமான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ இல்ல அதனால இவர் தவறானவர் அவர் தவறானவர் ஒரே ஒரு குறிக்கோள், எந்த தனிப்பட்ட விமர்சனங்களும் பத்திரிகையிலிருந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனமோ ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்திக்கக்கூடிய அந்த ட்விட்டோ இல்ல அதை ஒரு கமெண்டோ, அது ஏன் சமூகத்துல ஒரு அரசியல்வாதியை திட்டினா ஒரு பெண்ணை இணைத்து ஒரு பெண்ணை அட்டாக் பண்ணாதான் அவர் கீழே இருக்க முடியுமா? தைரியமா நேரா ஆணை பார்த்தே கொஸ்டின் கேட்கலாமே. அப்ப அந்த பெண்ணை நோக்கிய விமர்சனம் தான் தவறு. அதனாலதான் கைது நடவடிக்கை இருக்கு. வேற எதுக்காகவும் கைது இல்லை. பெண்ணை ஏன் ஒரு பெண்ணை அறிவுறுத்துக்க மொழியிலையோ ஒரு உடலையோ அவங்க வாழ்க்கையோ ஒரு பொதுத்தளத்துல எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாத பொழுது ஒரு சமூக வலைத்தளத்துல சொல்லும் பொழுது அவங்களுக்கான குடும்பங்கள் அவங்களுக்கான நண்பர்களுடைய வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கலாச்சாரம் இருக்குல்ல, அதுதான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதனாலதான் பத்திரிகையாளர்களா பெண்கள் வர்றதுக்கு நிறைய பேர் தயக்கம் ஏன் கொடுக்கறாங்கன்னா, எங்கு பெண்களுடைய குரல் பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்கும். எழுதி கொள்ளுங்கள், அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்கும். ஒரு ஆண் கொஸ்டின் கேட்கும் பொழுது அமைதியா இருக்கிறது ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்டா அருவருப்பு மொழியில இணைப்பது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை தான் சட்டம் தன் கடமையை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு. மித்தபடி என்ன விதமான தாக்குதல்களோ என்ன விதமான சொற்களையோ எதிர்கொள்ள நாங்கள் தயாரிக்கிறோம். பொது வாழ்க்கை வந்த பிறகு எல்லாமே வெளிப்படைத்தன்மை தான். அதனால இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நம்ம இன்னும் எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங் பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு பின்னாடி அப்டேட்ல இருக்கிறோம். 2026 ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணப்படணும். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போவோம். எந்த விதமான பணிகள் இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். அது அரசியலுக்கு அப்பாற்பட்டோ பத்திரிகை உங்களுடைய தொழிலுக்கு அப்பாற்பட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் திருச்சியில வரும்போது தங்க இடம் இல்லாத போது ஒவ்வொரு இடத்துல எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த இடம் ஒரு வீடா இருந்து செஞ்சு கொடுக்கணும்னு என்னுடைய ஒரு சிந்தனை. இது உறுதியாக கூடி சீக்கிரத்துல தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களோடமும் ஜட்ஜஸ் கூடவும் பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸோடும் மோதிரத்துக்கு ரெடியா இருங்க. பேனால மோதினது ஓகே, பத்திரிகையாளர் மைக் எடுத்துட்டு மோதினது ஓகே, இனிமேட்டு களத்துல மோதுற மாதிரி SDAT ஒரு விளையாட்டு போட்டிகளை கூடிய விரைவில் உருவாக்கும். அப்படிங்கிறதை இங்க வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் ஒரு சிந்தனை உருவாச்சு. இங்க வந்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்யணும், என்ன பிரச்சனை இருக்கு. இங்க விளையாட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 800 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இதுவே தமிழ்நாடு முழுவதும் நடத்தும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000-6000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவங்களையும் நம்ம அரவணைத்து நம்ம யார் 100 மீட்டர்ல நம்பர் 1, யார் வாலிபால் டீம்ல நம்பர் 1 அப்படிங்கிறத ஒரு பதக்கங்கள், நல்ல ஒரு பெஸ்ட் கேஷ் பிரைஸ், நல்ல ஒரு மெடல், முடிந்தால் முதலமைச்சர் அவரே வென்னஸுக்கு கப்பு கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஏன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சினிமா விட்டுட்டு வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் தான் அவருடைய விஷன் என்கிட்ட நிறைய தட்டி இதோட பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸ்போர்ட்ஸை ஃபுல்லா ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 டீம் கூட நம்மளுடைய பயணத்தை நம்ம ஆரம்பிப்போம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.